ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாளுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும் எங்கள் ஹஸ்பண்ட் கணேசன் அவருடைய ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் பேக் போனாக இருந்து எனக்கு இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒத்துழைச்சி 1500 எபிசோட்ஸு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவு என்னை இந்த அளவுக்கு ஒரு எபிசோட்ஸை கொண்டு விட்டுருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாண்டுரங்கன் மகிமைகள் அப்படிங்கிறத பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அதில் தான் ஒன்று எடுத்துட்டுருக்கோம். பத்மநாப வேதியர் அப்படிங்கிறவருடைய ஒரு கதையை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ராமநாம மகிமையை எப்படி அவர் ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படிங்கிறது தான் கதை வருது. பாண்டுரங்கன் எல்லாம் ஒன்று, ராமர் எல்லாம் ஒன்று தானே, விஷ்ணு அவதாரம் தானே இல்லையா? அப்போது இந்த ராமநாம மகிமை ஏன் அவ்வளவு மகிமை வாய்ந்தது, எதனால், யார் யாரெல்லாம் இப்படி இது ஒரு மகிமையை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தா அப்படின்னா, டாக்டர் வெங்கடேஷ் அவருடைய பிரவச்சனத்திலேருந்து நம்ம பார்க்குற போச்சே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மகிமையை பரப்பினதில் நம்ம 3 பாகங்களாக பிரித்தோம்னா, ராமாவதாரத்துக்கு முன், ராமாவதாரம் டைமில், ராமாவதாரத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டேன். ராமாவதாரத்துக்கு முன்னாடி எப்படி ராமரை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னா, இது பெருமாளுடைய நாமாவே ராமா அப்படின்னு வருது. ராமோ ரம இதி ராம அப்படின்னு வருது. ராமா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே ஒரு அட்ராக்ஷன், எல்லாரையும் ஒரு அழகு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டேன்னு வருது. பரசுராமர், அதுவும் ராமர் தானே, அவதாரம் தானே, முன்னாடி தானே, ராம அவதாரத்துக்கு முன்னாடி தானே. ஸோ இப்படி பார்க்குற போச்சே ராமாவதாரம்க்கு முன்னாடி பரப்பினவா, ராம நாமத்தை ஸ்ப்ரெட் பண்ணினவான்னு பார்த்தோம்னா சிவபெருமானம். என்ன அப்படின்னா, ராமநாமத்தை சதா ஜபிச்சுட்டே இருப்பாராம் சிவன். இந்த ராமபுஜங்க பிரயாக ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்மளுடைய பகவத் பாதாள் சங்கரர் இதை பார்த்தோம்னா, ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, சிவபெருமான் ராம நாமத்தை சாண்ட் பண்ணினார் அப்படின்னு வருது. இப்போது காசியில் இறந்தவாளுக்கு முக்தின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அவ்வளோ விசேஷமாக இருக்குது? சிவபெருமானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காசியில் மரணமாறவா அவளை சிவபெருமான் தன்னுடைய மடியில் வச்சுட்டு அவளுடைய காதில் ராம நாமத்தை ஓதுவாராம். அதனால தான் காசிக்கு மிஞ்சின முக்தி ஸ்தலம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது. அப்போது ராமவதாரத்துக்கு முன்னாடியே சிவபெருமான் ராமநாமத்தை பரப்பினார், அதனுடைய மகிமையை உலகத்துக்கு கொடுத்தார். அடுத்தது நாரதர் சதா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். ராமாவதாரத்துக்கு முன்னாடி எப்படி அவர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரியை, ரத்னாக்கருடைய கதையை. திருடனாக இருந்தவர், அவருடைய பாப செயலை யாருமே அவள் ஒய்ஃபோ அம்மா அப்பாவோ பங்கிடுறதுக்கு விரும்பலை. அப்போ ஓடி வரார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறார். அப்போ அந்த முனிவர் ராமநாமத்தை சொல்லுங்கிறார். எனக்கு ராமநாமம் தெரியலையே, சொல்ல தெரியலையே, ராமாங்கிற வார்த்தையே என்னுடைய நாக்கில் வரமாட்டேங்கிறதே அப்படின்னா, பக்கத்தில் மரத்துக்கடியில் மரம் இருக்குது, அந்த இது என்னதுன்னு கேட்குறார். மரம் அப்படின்றார். அப்போ அதையே சொல்லிட்டு மரான்னு சொல்லு அப்படின்னா அவர் சொல்கிறார். அப்படியே வல்மீக் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த எறும்பு புத்து மாதிரி அடையிறது, அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில் வல்மீக். அதனால தான் அவருக்கு பேர் வால்மீகி அப்படின்னு அழியாத ராமாயண கிரந்தத்தை எழுதினார். அப்போது அந்த நாரதர் முனிவர் அவருக்கு அந்த ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லி, நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம், அந்த கொஸ்டினில் கேட்குறார், இத்தனை குணங்கள், கல்யாண குணங்கள் நிறைந்தவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நாரதர் அவாயில் அப்படி எச்ச முழுங்கிட்டு சொன்னாருங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அது யாராக இருக்க முடியும் அப்படின்னா, ராமரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னா, ராமாவதாரத்துக்கு முன்னாடியே சிவபெருமானும் ராமநாமத்தை சொல்லியிருக்கார். பெருமாளுடைய நாமத்தில் ஒன்றா வருது. நாரதரும்
வால்மீகி மூலியமா இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்றார் அப்படின்னு வருது. சரி, இப்போ என்ன ஆகுது, ராமருடைய அவதாரம் டைம்ல ஆப்வியஸ்லி வசிஷ்டர் என்ன ராமநாமத்தை சூட்டுறதே அவர் தான். அடுத்தது விஸ்வாமித்ரர், இதுவும் நம்ம பார்த்தோம் தியாகராஜ ராமாயணம்ல பார்க்குற முடிச்சே பார்த்தோம். எத்தனை தான் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாதுன்னா கூட அந்த கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சொல்லி அந்த ராமனுடைய நாமத்தை வசிஷ்டர் வச்ச அந்த நாமத்தை தன்னுடைய நாவினால சுவைத்து சொல்றார். அப்படின்னா அந்த ராம நாமத்தினுடைய மகிமையை ராமனுடைய அவதாரத்தில் போச்சே வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் பரப்பினா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வேற யார் பரப்பினாங்கிறத நம்ம நாளைத்தோட கண்டினியூஷனில் நம்ம பார்க்கலாம்.